பண்ணாரி மாரியம்மன் மெய்சிலிர்க்க வைக்கும் தெய்வீக வரலாறு. பல நூற்றாண்டுகளுக்கு முன்பு அடர்ந்த காடுகளும் உயர்ந்த மலைகளும் சூழ்ந்திருந்த ஒரு பகுதி இருந்தது. அந்த காலகட்டத்தில் அந்த பகுதியில் எளிய வாழ்க்கை வாழ்ந்த ஒரு தம்பதியினர் வாழ்ந்து வந்தனர். ஒரு நாள் அவர்கள் மலை அடிவாரத்தில் ஓடிய ஒரு பெரிய ஆற்றங்கரைக்கு சென்றனர். அன்றைய தினம் அந்த பெண் நிறைமாத கர்ப்பிணியாக இருந்தாள். வானம் மேகம் மூடி இருந்தாலும் அன்றாட தேவைகளுக்காக அவர்கள் அந்த இடத்திற்கு சென்றிருந்தனர். அச்சமயம் திடீரென கடுமையான மழை பெய்யத் தொடங்கியது. இடியும் மின்னலும் சூழ மலைப்பகுதியில் இருந்து வேகமாக நீர் பெருக்கெடுத்து ஓட ஆரம்பித்தது. அந்த சூழ்நிலையில் அந்த பெண்ணுக்கு திடீரென பிரசவ வலி ஏற்பட்டது. அப்பகுதியில் உதவ யாரும் இல்லை. இயற்கையின் சாட்சியாக அந்த கணவனே தன் மனைவிக்கு துணையாக பிரசவத்தை கவனித்தான். மழையிலும் பயத்திலும் நடந்த அந்த நிகழ்வில் அங்கே 2 பெண் குழந்தைகள் பிறந்ததாக புராண வரலாறுகள் கூறுகின்றன. அவற்றில் ஒரு குழந்தையை அவர் எளிதாக தூக்கினார். ஆனால் மற்றொரு குழந்தையை எவ்வளவு முயன்றும் தூக்க முடியவில்லை. என்ன செய்வதென்று தெரியாமல் அருகில் இருந்த ஒரு தாழியில் அந்த குழந்தையை வைத்துவிட்டு ஊருக்கு சென்று நடந்ததை ஊர் பெரியவர்களிடம் தெரிவித்தனர். ஊர் பெரியவர்கள் அனைவரும் அந்த இடத்திற்கு சென்றபோது அங்கிருந்த குழந்தையை யாராலும் தூக்க முடியவில்லை. அனைவருக்கும் ஒருவித அச்சம் தோன்றியது. இறுதியில் இரும்பு கடப்பாரை கொண்டு அந்த தாலியை அசைக்க முயன்றபோது தவறுதலாக அந்த குழந்தையின் வலது மார்பில் பட்டு சிறிது ரத்தம் கசிந்தது. அந்த நொடியில் அங்கிருந்த அனைவரும் அச்சத்தில் உறைந்தனர். மறுநாள் காலை அவர்கள் மீண்டும் அந்த இடத்திற்கு சென்றபோது அங்கிருந்த குழந்தை ஒரு தெய்வீக பெண் வடிவில் அம்மனாக எழுந்தருளி இருந்ததை பார்த்து அனைவரும் வியந்தனர். அந்த தருணத்திலிருந்து அந்த இடம் புனித தலமாக கருதப்பட்டது. அந்த இரவில் அம்மனே ஊர் தலைவரின் கனவில் தோன்றி, எனக்கு விழா எடுத்து வழிபடுங்கள், நான் இந்த மக்களையும் இந்த நிலத்தையும் காப்பேன் என்று அருளியதாக கூறப்படுகிறது. திருவிழா நாளன்று ஊர் மக்கள் அனைவரும் பழமை வாய்ந்த கொங்கு நாட்டு வழக்கப்படி பச்சை மாவு எடுத்து வடக்கு திசை நோக்கி சென்றனர். ஆனால் ஒரு ஏழை பெண்ணோ தன் இயலாமை காரணமாக பச்சை மாவுக்கு பதிலாக புளியங்கொட்டைகளை இடித்து மாவு செய்து தெற்கு திசை நோக்கி சென்று கொண்டிருந்தாள். அந்த எளிய பக்தியை ஏற்றுக்கொண்டதாக அம்மன் வடக்கிலிருந்து தெற்கு நோக்கி திரும்பி காட்சியளித்ததாக வரலாறு கூறுகிறது. இந்த மாதிரி கதைகளை கேட்க நம்ம வாய்ஸ் ஆஃப் சரா சேனல் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க.